41வது திருவிளையாடல் புராணத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போமா? பாண்டியன் சபைக்கு ஒரு சமயம் ஏமநாதன் என்ற சங்கீத வித்துவான் வந்தான். அவன் தான் என செருக்கு பூண்டவன். தன் பாட்டிற்கு எதிர்பாட்டு பாட பூலோகத்தில் இதுவரை ஒருவரும் பிறந்ததில்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை என ஊரூராக சொல்லிக்கொண்டு மார்தட்டி திரிபவன். அவன் இன்னிசையை கேட்டு மகிழ்ந்த பாண்டியன் ஏமநாதனை கௌரவித்து பரிசுகளையெல்லாம் வழங்கினான். ஆனால் மன்னனை பார்த்து ஏமநாதன், என்னை வெல்லுவோர் உன் மண்டலத்தில் உண்டோ என்று கேட்டார். அவன் கேள்விக்கு பாண்டியனுடைய அவையில் பதில் சொல்வார் யாரும் இல்லை. அரசன் பக்தி பாடல் பாடும் பாணபத்திரனை அழைத்து அவனை நீ நாளைக்குள் வென்றாக வேண்டுமென உத்தரவிட்டான். இசைவாணனின் சிஷ்யர்களின் பாட்டை கேட்டு கதிகலங்கி போன பாணபத்திரன் ஆலவாயுடையான் ஆலயம் சென்று அழுது தொழுது நின்றான். தலையில் விறகு கட்டும், தோளில் யாழும், கிழிந்த தலைப்பாகையும் வழுக்க தலையும் பல்லு போன கிழவனாக விறகு விற்று கொண்டு வந்த ஈசன் ஏமநாதன் தங்கியிருக்கும் வீட்டு திண்ணையில் தலை சுமையை போட்டுவிட்டு நாரதரும் தும்புருவும் வெட்கும் வண்ணம் யாழிசையை காந்தார ராகத்தில் பாடத் தொடங்கினான். அசையும் பொருள்களெல்லாம் அசைவற்று மயங்கி நின்றன. ஒரு கணம் காட்டாராய், ஒரு சமயம் தென்றலாய், ஒரு சமயம் அந்த அனுபவத்தை எப்படி சொல்ல பாட்டு முடிந்தது. வெளியே வந்த ஏமநாதன், நீ யாரு அப்படின்னு கேட்டான். இந்த ஊர்ல பாணபத்திரன் என்பவரிடம் பாட்டு பாடி தோற்று போய் அடிமையாகி என்னுடைய பொருள்களையெல்லாம் இழந்து இப்படி ஆகிவிட்டேன் என முகத்தை தொங்க போட்டபடி கூறினார் ஈசன். தோற்றவனே இப்படி பாடினால் வென்றவன் பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்ச ஏமநாதன் மூட்டை முடிச்சுகளையெல்லாம் கட்டி கொண்டு ஊரை விட்டே ஓடிவிட்டான். பாணபத்திரனின் கனவில் வந்து ஏமநாதன் ஓடிப்போனதை தெரிவித்தார் ஈசன். 41வது திருவிளையாடல் புராணத்தை தினமும் படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் ஏராளமான செல்வங்கள் வந்து அடையும்.